திருமிகு அக்னீஸ்வரன், அதிமுகவுக்கு தான் இன்ற தேதிக்கு கூட்டணிக்கான தேவை அதிகம் இருக்கிறது அப்படின்றது திருமிகு லட்சுமி அவர்களுடைய பார்வை. அதை தாண்டி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லுவது, செய்தி சொல்வதெல்லாம் அது பாரதிய ஜனதா தான். பாரதிய ஜனதா அப்படிங்கும் போது நீங்க என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு யாருக்கு கூட்டணிக்கான தேவை அதிகம் இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப நுணுக்கமான தலைப்பை வச்சிருக்கிறீங்க. கூட்டணி அதிமுகவுக்கும் தேவை, திமுகவுக்கும் தேவை. இதுல யாருக்குப்பா அதிகம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை விட திமுகவுக்கு தான் அதிகம் தேவை. ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்ப மதுரையில மேயர் இந்திராணி அவர்கள் ஏறத்தாழ ஒரு 200 கோடி என்று ஊடகங்களில் அல்லது செய்தித்தாள்களில் வந்த செய்தி. அவங்க மேயரை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா மேயரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே மதுரை மாநகராட்சி எவ்வளவு பெரிய மாநகராட்சி என்பது தெரியும். அங்க துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை வச்சு தான் அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 200 கோடிக்கு என்ன பிரச்சனைன்றது நீங்க யாரும் பேசிடக்கூடாது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பேசிடக்கூடாது. அதனால துணை மேயரை கூட வச்சு அவங்க அங்க மேயரை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பார்க்கிற போது இங்க பேசுகிற போது சொன்னாங்க என்னன்னா, கொள்கை அளவில் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இல்ல. நம்ம நீ கூட்டணி பத்தி பேசுறோம், கூட்டணி ஆட்சினா அது வேற ஒரு டிபேட் இருக்கு, அது அப்படி போயிடும். இல்ல ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிற போது மதுரையில மட்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறதே, புரியுதா? யாருக்கு அதிகம் தேவை? திமுகவுக்கு தான் அதிகம் தேவை. அதனால சொன்னேன். சரி, அப்ப திரு இபிஎஸ் அவர்கள் அமைக்க போறதாக சொன்ன மெகா கூட்டணி, பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரப்போகிறது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. அப்ப அதெல்லாம் கூட்டணியுடைய தேவை அதிமுக இருக்குன்னு உணர்த்தலையா? அப்ப அது நம்மளே இங்க ஒத்துக்கிட்டோமே. கூட்டணி தேவை யாருக்கு அதிகம் தேவை? திமுகவுக்கு தான் தேவை. காரணம் கொள்கை அளவுல, அதாவது பாஜக, இது விசிக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இவங்கெல்லாம் கொள்கை அளவுல ஒன்றுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். என்ன கொள்கையில ஒன்றா இருக்கிறீங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு கொள்கையில யாராலும் பிரிக்க முடியாது, அசைக்க முடியாது. அப்பெல்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. மக்கள் நினைச்சா எவ்வளவு பெரிய கூட்டணியும் ஆட்சியை விட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஆகையினால அதனாலதான் நாங்க கொள்கை அளவில், நான் இப்படி கேட்கிறேனே, திமுக ஏறத்தாழ 37% வாக்கு வச்சிருந்து ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட விசிகாவினுடைய பங்கு எத்தனை சதவீதம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவுதான். அப்போ 37%, 2.5% என்பது அவர்களுக்கு ஒரு குறைவானது தான். ஆனால் என்னன்னா, பாஜக மதவாத சக்தி வந்துரும், அதனால நாங்க எல்லாம் அந்த எதுக்குறதுல ஒன்னா ஒரு கொள்கையா இருக்கிறாங்க. அந்த 2.5% சொல்றீங்க. இப்ப திமுகவுக்கும் சட்டமன்றத்தில் 1%, அதிமுகவுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? அதே 3% தானே. அப்படி பண்றாங்கல்ல, கரெக்ட். அப்படி இவர்கள் அந்ததை காட்டி இல்ல, நாங்க பாருங்க அங்க தனித்தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஆனா நாங்க பாருங்க ஒரே கொள்கையா இருக்கிறோம். ஒரே கொள்கைனா எதுல ஒரு கொள்கையில ஒரே கொள்கை, எதுல ஒரு கொள்கை? நீட்டு விளக்குல நாங்கள் போராடவே மாட்டோம், ஒரே கொள்கை. நிர்வாகத்துல உங்கள் திறமைய, ஆட்சி அதிகாரத்துல இதை சாதித்து காட்டினோம் என்று ஒன்றை சொல்லுங்க. இப்போ 2026 தேர்தல், அதை நோக்கி கூட்டணிக்கான தேவை இன்றைக்கு யாருக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால நான் தலைப்பை இன்னும் நிலைநிறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில நான் இந்த கேள்வி கேட்கிறேன். திமுக கூட்டணியில 10 கட்சிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்டாக்டா இருக்காங்க. 2019 இருந்து அவங்க ஒன்னா பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வெற்றி கூட்டணியாக இருக்கிறார்கள். அதிமுக இப்ப பாஜக இருக்கு, மேலும் ஒரு சில கட்சிகள் இருக்கலாம். அதை தாண்டி இனி அடுத்து பிரம்மாண்ட கட்சி வருதா, வேறு என்ன கட்சி வருது, கூட்டணியில தானா அமையும் அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். அப்போ கூட்டணிக்கான தேவை அதிமுக அதிகம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, அப்படியேதான் பயணம் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. நீங்க இவ்வளவு பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு சொல்றீங்க, பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றீங்க, இவ்வளவுதும் பண்ணினதை தான் நம்ம வெளியில பேசிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய, அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தனித்தன்மையோடு ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் என்று சொல்றாரு. அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இருக்குதான்னு கேட்டா அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு. அப்பா, திமுகவினுடைய தலைவர் திமுகவை நம்பலப்பா,
கூட்டணி கட்சியை தான் நம்பி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. EPS இப்ப போகும்போது EPS அவர்கள் பிரம்மாண்ட கட்சி நால்வரணி அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு, முயற்சி பண்ணுகிறார். ஆனால் நீங்க சரி, நீங்க தான் நிறைய கட்சி ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டீங்கல்ல, இருந்தாலும் நால்வரணின்னு இப்ப புதுசா ஒண்ணு சொல்றாரு. என்ன நால்வரணி? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதுதான் ஐம்பெரும் தலைவர்கள் சொல்லி எல்லாத்துலயும் நிர்வாகம்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. அப்படியே ஒரு ஆணையிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த நால்வரணின்னு சொல்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு கூட்டணி தேவை யாருக்கு இருக்குது? நால்வரணின்னு ஏன் வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஜீவா அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, கூட்டணிக்கான தேவை எல்லாருக்குமே இருக்கு, ஆனா அதிகம் தேவைப்படுறது அதிமுகவுக்கு தான். ஏன்னா திமுக கிட்ட ஏற்கனவே கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அதிமுக கிட்ட கூட்டணியே இல்ல அப்படின்றாங்க. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்து எந்த நலத்திட்டங்களும் எந்த முன்னேற்றங்களும் ஒரு நாடு ஒரு தனி மனிதன் அனுபவிக்காக வளர்ச்சியை பார்க்காத போது நீங்க நிறைய கூட்டணி வச்சிருந்தா வைக்காட்டி என்னன்னு தான் கேட்கிறேன். நீ இப்படி சொல்லுமே, நான் இப்படி சொல்லுவேன். மத்திய அரசு நீங்க வச்சுக்கோ, 38 கட்சிகளோட நீங்க மத்தியில அவங்க வந்து இப்ப தேர்தலை சந்திச்சாங்க. பெரும்பான்மை ஏன் வர முடியல? பெரிய கட்சிங்க, இந்திய நாட்டில் 10 ஆண்டு காலம் இருந்தவங்க, ஆனால் அவர்களால் வர முடியவில்லையே. பிரம்மாண்ட கட்சி தானே பாரதிய ஜனதா. அதேதான் இங்கேயும். அப்ப பாஜக மத்தியில என்ன கொள்கையோ அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் நிலைப்பாடு. இப்படியே இதே இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தலைமையிலான கூட்டணி தயாராயிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி தேவையில்ல, பாஜக இருக்கும், அதிமுக இருக்கு, இன்னும் ஒரு தமாக இருக்குது, பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. ஆனால் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாமா? அது எப்படி நாளைக்கு முயற்சி பண்ண மாட்டாரா? இன்னைக்கு அது எப்படி நீங்க முடிவெடுக்க முடியும்? அப்படின்னா யாருக்குன்னு கேக்குறோம். அதத்தான் கேக்குறேன். தேவை யாருக்குன்னா அதிகம் தேவை என்பது, நான் அதைத்தான் சொல்லிட்டேன். அதிமுக தனிச்சு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒற்றை வரி நாம எவ்வளவு பெரிய தந்திரமா அதை நாம வந்து தவிர்க்கிறோம் பாருங்களேன். நான் ஜீவாட்ட பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மை தனி பெரும்பான்மையுடனே அதிமுக ஆட்சி அமைக்கும்ன்ற அந்த வரியில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த விக்டரி எங்களுக்கு அதுக்கே போதும், மக்களையும் கட்சியும் எடப்பாடி நம்புகிறார் இல்ல அப்படின்னு EPS சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றாரு. அப்ப வந்து வாசன் மட்டும் போதும்னு சொல்றாரு. அதானே, வாசன் மட்டும் போதும், நாங்க தேர்தலை சந்தித்துக் கொள்வோம், 234 தொகுதியில ஒரு 190 200 தொகுதி வெற்றி பெற்றோம் அவர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட் தானே? அவர் அதானே சொல்றாரு, நாங்க தனித்து பெரும்பான்மையோடு இருக்கிறோம். ராமதாஸ் வருவாரா, அன்புமணி வருவாரா, கிருஷ்ணசாமி வருவாரா, ஜெகன்மூர்த்தி வருவாரானா நாங்க காத்திருக்கல. இப்போதைக்கு எங்களோட உறுதியா இருப்பவர் வாசனும் நயினா நாகேந்திரனும், இது போதும் எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, எடுத்துக்கலாம். அப்படிதானே? அதானே அவருடைய கருத்து. தனித்து பெரும்பான்மை பெரிய லெவல்ல ஜெயிப்போனா வாசன் மட்டும்தான் கூட்டணி. அப்ப வாசன்கிற பெரிய கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கு, பாஜகங்கிற தேசிய கட்சி இருக்கு, வேற யார் இருக்கா? சரி, இவங்களோட நின்று நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்றாரு. இது இந்த சவாலை வந்து நான் முதலமைச்சருக்கு விடுறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப வேற கட்சியிலுக்கு முயற்சி பண்ணல. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதானே? கரெக்ட் தானே? நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கூட்டணி வச்ச உடனே திமுகவுக்கு என்னடா இவங்க தனியாத்தான் நிற்பாங்கன்னு பார்த்தோம், நம்ம அதிமுக தனிச்சு நிற்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்க. இப்ப அடுத்து பிற கட்சிகள் வந்த உடனே இல்லைங்க நாங்க இன்னும் அடிப்படையை கட்டமைக்கும். அடுத்து அண்ணன் தமிமுன் அன்சாரி, தனியரசு அண்ணவங்க, அது மாதிரி திரு கருணாஸ் அவர்கள், உங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது என்றால் இப்ப யாருக்கு தேவை அதிகம்? உங்களுக்கு தான் தேவை அதிகம். இன்னொன்னு, முதலமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர், இந்த துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூட்டணி அதிகம் யாருக்கு தேவைன்னா திமுகவுக்கு தான் தேவை. இல்ல, STBI தமிழ் அன்சார் எல்லாம் கடந்த தேர்தலில் திமுகவை ஆதரிச்சாங்க. அதிமுக அவங்க ஏங்க வர்றாங்க? இப்ப நீங்க அதையும் கவனிக்கணும்ல. இப்ப அவங்க வந்து ஒண்ணு திமுக கூட்டணியில இவங்க கூப்பிடல. அதிமுக கடந்த தேர்தலில் கூட முபாரக் வந்து திண்டுக்கல்ல இவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. STBI வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில தான் இருந்தாங்க. திமுக தன்னை நம்பி இல்ல, தன்னை நம்பியோ ஆட்சி நிர்வாகத்தை பத்தியோ ஒண்ணும் இல்ல. நீங்க தான் மகளிர் உதவி தொகை கொடுக்குறீங்க, இல்ல கூட்டணி இலவச பேருந்து கொடுத்திருக்கீங்க. இல்ல அப்ப கூட உங்களை நம்பலன்னா இல்ல, அவங்க இப்ப ஒண்ணு கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு திமுக சொல்லவே இல்லையே. அதாவது கூட்டணியோட தேர்தலை சந்திப்பது என்பது கூட்டணி ஆட்சியை பற்றி சொல்லல, மடைமாற்றம் செய்கிறார். கூட்டணி ஆட்சியை பற்றியே பேசல. திமுக தன்னை நம்பவில்லை, தன்னுடைய ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சியை நம்பல, கூட்டணி கட்சியை மட்டும் நீ காட்டி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டணி. அதே எடப்பாடி அவங்க சொன்னா மட்டும் அப்புறம் வந்து வரலன்றீங்களே, ஏன் அப்ப கேட்காதீங்க. அவங்க தனி கட்சி அவ்வளவுதான், அது பொதுச்செயலா முடிவெடுப்பாரு. let me speak. அதாவது திமுக கிட்ட ஒரு கூட்டணி இருக்குங்க,
ஆனா எடப்பாடி அவர்கள் இன்னும் கூட்டணிக்காக ரத்தன கம்பளம் விரிக்கிறார், கதவு திறக்கிறார், ஜன்னல் திறக்கிறார், கொடி அசைச்சிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப தேவை எந்த பக்கம் அதிகம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. தேவை திமுகவுக்கு தான் இருக்குது. தேவை இருப்பதனால தான் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பாக்குறீங்க. தேவை இருப்பதனால தான் தேமுதிகவோட பேச்சு நடத்திட்டு இருக்கீங்க. தேவை இருப்பதனால தான் அங்க பாமக ஒண்ணு சேரணும்னு என்னைக்காவது திமுக சொல்லி இருக்குதா? அதுல ஏதாவது நம்மகிட்ட வந்துராதா? ஒரு செங்கலை உருவி நம்ம வந்துட மாட்டோமா? சரி, திரும்பி லக்ஷ்மி, நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு திரு இபிஎஸ் அவர்களுக்கு. நான் அவர் பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீ அடுத்து கட்சி வருது வரல, அதை தாண்டி தனிப்பெரும்பான்மையோட எங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒற்றை வரியில நீங்க புரிஞ்சுக்கணும். கூட்டணி வருதோ இல்லையோ எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றாரு. தனிப்பெரும்பான்மை ஆட்சியில பழைய கதை, அதெல்லாம் ஜெயலலிதாவோட அப்ப நம்ம இன்னி கூட்டணி ஆட்சிக்கு வரணும், அமித்ஷா பேசுனது வரணும், அது வேற முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் தான். ஏன்னா அப்படி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா திரும்ப அந்த என்டிஏ கூட்டணியில போய் திரும்ப சேர்ந்து பிஜேபியோட கூட்டணியை ரினியூ பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அதிமுகவுக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கும் பொருந்தும். கூட்டணி இல்லாம நான் திமுகவை பத்தி இப்ப பேசல, அதிமுகவை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ரெண்டு கட்சிகளுக்குமே கூட்டணி தேவைன்றத ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப டெஸ்பரேட்டா தான் இருக்காரு. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிஜேபியோட இந்த கூட்டணி அமைச்ச பிறகு அவர்களுக்குள்ளாக கட்சி நிர்வாகிகளுக்குள்ளாக நடந்த ஒரு உரையாடல் போது அவர் இப்ப இந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்தா இனி தேர்தலுக்காக வேகம் எடுத்து வேலை பார்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இந்த கூட்டணியை திரும்பவும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்றார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா பழைய என்டிஏல, அதாவது அவங்க அந்த என்டிஏ கான்ஸ்டியூவன்ஸ் எல்லாரையுமே ஒன்னா கொண்டு வர 2021 நான் 24ல இருந்த என்டிஏவை நான் சொல்ல, 21ல இருந்த என்டிஏ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வெற்றிக்கு திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட அவங்க பெற்ற வாக்குகள் ரொம்ப அந்த மார்ஜின் ரொம்ப கம்மி தான் நிறைய தொகுதிகளில். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை திரும்ப ரினியூ பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப பாமகவை ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக அந்த வேலைகளை செய்திருக்கணும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த வேலைகளை செய்யலை. திமுக பிரிக்கிறதா, தந்தையும் மகனையும் திமுக பிரித்து வைத்திருக்கிறதா, அதில் லாபமடைய பார்க்கிறதா அப்படின்றது வேறு அரசியல். ஆனால் அதிமுக தன்னுடைய அரசியலையும் தனக்கு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த எலெக்ஷனில் விக்டரியை நோக்கி அவங்க போகணும் அப்படின்னா ஒன்றுபட்ட பாமக அதிமுகவுக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா சேலம் போன்ற பகுதிகளில் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தொகுதியிலேயே வெற்றி பெறுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள், அதுவும் பாமகவோடு இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள் அவருக்கு ரொம்ப அந்த கூட்டணி கணக்குகளை எல்லாத்தையுமே திரும்பவும் நிர்வாகிகளோட உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சு கூட்டணியை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப மெகா கூட்டணி அமையும்னு சொல்றது. அதுக்கான பதில வாங்கிட்டு நம்ம ஒரு பிரேக்கு போலாம். ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்கிறாரு இபிஎஸ், அவருக்கு அந்த கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு திரும்பி லட்சுமி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில சோர்வு இருக்கு, விஜய் வந்துருவாரு அப்படின்னு தொண்டர்களே நிறைய பேர் நம்பி காத்திருந்தாங்க. இப்போ அதுலயுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கு. அதனால கூட்டணியுடைய தேவை இன்னைக்கு இபிஎஸ் அவர்களுக்கு அதிமுக தான் அதிகம் இருக்குங்க. அவர் நிஜமாவே டெஸ்பரேட்ல இருந்தானா ஏப்ரல்ல கூட்டணி அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அணுகி எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுத்து வரதுக்கான ஒரு முயற்சியில் எடுத்திருப்பார். இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு தேவை இருக்குன்னு சொல்கிறீங்க, பாமகவுக்கு தேவை இருக்குல்ல. பாமக ஒரு 30 சீட் கொடுக்கணும், அவங்க திமுகவில் போனால் 30 சீட் கிடைக்குமா? இல்லை அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, பனையூர் பக்கமும் போக முடியாது. அப்போ கூட்டணியோட தலைமை கட்சிகளை மட்டும் பேசுவோமே. இப்போ நம்ம திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் பேசுகிறோம், பாமக எங்கே போவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்றைய அளவில் அதாவது நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் எப்படியாவது இவங்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிற எடப்பாடி, அது அவங்க தானாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறாரு அவர். ரெண்டாவது நீங்கள் அதான் நான் சொன்னேன், திரும்ப நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதான், பிரதான கட்சிகளை தான் மக்கள் பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்புகிறாங்க. ஈஸி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், அவங்க ஈஸியாக அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்குது. ரெண்டாவது ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இந்த வரக்கூடிய தேர்தலில் குறைந்தபட்சம் இரட்டை இலை சின்னத்தை விட அதிகமான இடங்களை உதயசூரியன் போட்டியிட்டாக வேண்டும். நிச்சயமாக போட்டியிடணும். அது போட்டியிடலாம். ஏன்னா நீங்கள் சரி, நாங்கள் தலைவர் முதல்வர் இன்க்ளூசிவாக இருக்காரு,
ஒப்புக்கொள்ள வேண்டியதில் மறுப்பதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் 10 ஆண்டுகளாக இன்டாக்டா இருக்கிற கூட்டணி தானே இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். கூட்டணி கட்சிகளே முன் வந்து அவங்களுக்கான இடங்களை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திமுக பக்கம் கொடுக்கலாம். இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப கூட பண்ணலன்னா எப்ப பண்ணுவாங்க? இப்ப இன்றைய சூழல்ல இன்றைய தேர்தலில் அதிகமான இடங்களில் உதயசூரியன் இருந்தாக வேண்டும், அதுல மறுக்கவே முடியாது. ஆனா கூட்டணி கட்சிகள், அதனால தான் சொல்றேன், கூட்டணி கட்சி வெளிப்படையா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு புரியுது, அதனால நாங்க காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு ரெடின்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இது அப்படியே போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போயிட்டு இல்லைங்க லாஸ்ட் டைம் 20 சீட் கொடுத்தீங்க, எங்களுக்கு குறைந்தபட்சம் அதையாவது உறுதி செய்யுங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் அதையும் உறுதி செய்தாக வேண்டும், அதிக இடங்களுக்கு எதுவும் சரி நிக்கணும். ரெண்டாவது புதுசா தனியரசு போன்றவர்கள் உள்ள வராங்க போது அது ரொம்ப சிக்கலை உருவாக்கும் தான் நினைக்கிறேன். போஸ்ட் இப்ப நம்ம கூட்டணிக்கான தேவை அதிகம் அப்படின்றது பேசுறோம். நீங்க ஒருவேளை அப்படி கூட்டணி அமைஞ்சிட்டா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க பேசிருக்கான்னு பார்த்தாதான் அதுக்கு அப்புறம் பேசுவோம். ஸ்பேஸே இல்லங்கம்போது எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? பேசுவோம். அதிமுகக்கான டெஸ்பரேஷன் ஒன்னு இருக்கு, தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால அவங்களுக்கான தேவை அதிகம் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு.